இவன் தாங்க சரவணா. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். கதை கவிதைலாம் சூப்பராக எழுதுவான். எழுதி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவான். கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சா கதை கவிதைன்னு எழுதிக்கிட்டு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்க. நீ எல்லாம் என்னத்தை உருப்பட போகிற? தலை எழுத்துடா. உனக்கு எங்கெல்லாம் தர்றது? ஏன்டா என்னாச்சு? டேய், உனக்கு எங்கள் கம்பெனிலேருந்து கால் லெட்டர் வந்திருக்கு. ஒழுங்காக வந்து சேர்ந்துரு வேலைக்கு. இது வேறையா? டேய் டேய் டேய், லூசாடா நீ? ஏன்டா லெட்டர் கிழிச்சு போட்ட? இருக்கிறது ஒரு லைஃப்டா, அதில் பிடிச்ச மாதிரி வாழணும். எனக்கு கதை ரொம்ப பிடிக்கும்டா. நீ சொல்கிற வேலையெல்லாம் ஏண்டா வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? பசங்களோட சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருக்க. லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறேன்? இப்படியே இருந்து காலத்தை ஓட்டிடலான்னு பார்க்குறியா? இல்லைண்ணா, எனக்கு கவிதை எழுதுறதா இன்ட்ரெஸ்ட்டு, அதான். அப்படியா? நீ இன்னும் பண்ணி தொலை. இந்த காடு உன் கதையெல்லாம் இங்கே எட்டு போ. ஏதாவது சான்ஸ் கிடைக்கான்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு ஸ்டூடியோ தான் வச்சுருக்கான். நான் அவன்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். ஓகே ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். ஷூட்டிங்லாம் எப்படியா போயிட்டுருக்கு? உள்ளே வாப்பா. தலைவர் நம்ம ஜாதிக்காரர் தான். அவட்ட சொல்லி படம் ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு ஸ்டூடியோ வா. எங்கள் அண்ணன் இதை கொடுத்து உங்களை பார்க்க சொன்னார் சார். உட்காருப்பா. சார், என்னோட கதை சார். சரி, நேரில் வா, பார்த்துக்குறோம். என்ன அது? இதான் சார் என்னோட ஸ்டோரி. கதையா? உனத்தையும் காணும். இதெல்லாம் கதையே கிடையாது, போ. ஏன் சார்? கதைன்னு இருந்தா அதில் ஒரு லவ், ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கிளாமர் ஏதாவது இருக்கா? இது கதையா? அப்பாவில் தானே, அம்மாவில் தானே, அக்காவில் தானே, சும்மா நீ பாட்டு கிளைம் வந்துருவியா? போயான்ட்டு இதெல்லாம் கதைன்னு வச்சுக்கிட்டு எந்திரிச்சு போயாவளியா? சா, இவங்க வேறு சும்மா ஓட்டிக்கிட்டு. டேய், நாலு கவிதைடா, பார்த்துட்டு சொல்லு. இப்போ சாமி ஆள விட்றா. பிரியாவா? அழகா வர இருக்கா? கால் பண்ணி பார்ப்போம்.
ஹாய், நான் சரவணா. சார், ஏதோ பசங்க தான் ஓட்டாங்கன்னு விட்டுட்டேன், அதான். இப்படிலாம் யாருமே பாராட்டினதில்லை. சொல்லு பிரியா. யாருமே மதிக்காத என்ற கவிதையை நீ மதிச்ச. நீ என் லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும்னு எனக்கு ஆசை தான். சரி, எத்தனை நாளைக்கு தான் மெஜிஸ்லேயே பேசுகிறது? கால் பண்ணவா? ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? சும்மா சொல்லக்கூடாது, நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கீங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுமா நிற்கிறேன், அதுவும் இப்படி. சாரிங்க, கோவப்படாதீங்க. இது யார்? உங்கள் தம்பியா? செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கான். என்னங்க, வந்ததுலேருந்து நானே பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன மௌனம் வருதுமா? அவள் எப்படி பேசுவா? ஏன்டா, என்னாச்சு? அவள் எப்படி பேசுவா? அவள் பிறவிலிருந்தே ஊமை. அப்புறம் எப்படி? நான் ஒரு நாள் ஃபேஸ்புக் பார்க்குறப்ப உங்கள் கவிதையை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அப்பாவை பற்றி கவிதை எழுதுனீங்க, அது என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. அன்னைக்கு டிபியில் என் ஃபோட்டோவை வச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிங்க. உங்கள் கவிதையை ரசித்தேன்னா போக போக உங்களையும் ரசிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு நீங்கள் கால் பண்ணும்போது கூட அட்டன் பண்ண முடிஞ்ச என்னால் பேச முடியலை. அது ஏன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வெயிட். உன்னுள் என்னை நினைக்க, ஏனோ என்னை மறக்க, தயக்கத்தில் நான் தவிக்க, காதல் சொல்ல துடிக்க, ஒருமுறை என்னை ஏற்றுக்கொள், என்றும் உன் முகவரியாய் நான் இருப்பேன், உன் கணவனாய் நான் இறப்பேன். லவ் யூ பிரியா. மனதில் தோன்றி மண்ணில் விழும் வரை தொடரும், மனம் மட்டும் பேசும் நம் மௌனக்காதல்.